எல்லாருக்கும் நான் சரணா. இன்னைக்கு இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு மரம் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்குதுங்க. அந்த மரத்தை வந்துட்டு பிடுங்கி வேற ஒரு இடத்துல போய் இன்னைக்கு நட போகிறோம். அதை எப்படி பிடுங்கி எப்படி கொண்டு போய் ஆல்ரெடி பிடுங்கி வச்சுட்டேன். அதை கொண்டு போய் நடுறதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. புதுசாக ஒரு ஹைப்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை மறக்காம கொடுத்துருங்க. சரி வாங்க இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மரத்தை தாங்க கொண்டு போய் நட போகிறேன் இன்றைக்கி. ஆக்சுவலாக பிடுங்கினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃபுல்லு சைடில் இருக்கிறதெல்லாம் அரைக்கி எடுத்தாச்சு. அரைக்கி எடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கயிறு கட்ட போகிறாங்க. கயிறு கட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிராக்டரில் கொண்டு போய் வச்சு டிராக்டர் கொண்டு போய் எங்கே நடுமோ அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போய் இறக்கி நடணும். அதை பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாங்க. அவ்வளோதாங்க, வண்டி வருதுங்க, தூக்கி வைக்கிடுங்க. இல்ல தூக்கிலாம் கொஞ்சம் ரிவேஸ் வேணும். போனா நான் வைக்கிட்டா என்ன பண்றது? கை வச்சுக்காதீங்க, விட்டுங்களா? ஓகே, அவ்வளோதாங்க. ஏற்றி முடிச்சாச்சு. இனிமேல் டிராக்டர் போனால் டிராக்டர் பின்னாடியே நம்மளும் போயிடலாங்க. போய் அந்த இடத்துல குழியை பறிச்சு அதுக்கப்புறம் நடணும். மரம் கொஞ்சம் பெரிய மரங்க, ரொம்ப பெருசு இல்லை, ஒரு மீடியமான ஒரு மரம். ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. மேலே வந்துட்டு ஒயர் இருக்கு. அந்த ஒயரை வந்துட்டு பார்த்து தான் இறக்கணும். எப்படி வர சொன்னாலும் சரிங்க. இங்கேயே பறக்கிட்டுங்களா? போதுங்களாங்க. ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 1100 கூட இருக்கு. அப்படியே கணக்காக எடுத்து ஓட்டிட்டு இருக்கணும். சரிங்க. அதாவது மரத்தை இறக்கி வச்சுட்டு வண்டி அனுப்பிச்சி விட்றலான்னு சொல்லி கேட்குறாப்புல. நம்மளும் சரி
ஏன்னா டிராக்டருக்கு வேறு எதாவது வேலை இருக்குல்ல, அதனால தாங்க. சரிங்க. ஆளை வந்துட்டு இங்கே தான் போகணும்னு சொல்லி சொன்னாங்க. அதனால டிராக்டரும் வந்துருச்சு. வட்டுங்க. வரல வாங்க. போதுங்கண்ணா. மண்ணை உதறி விட்டு அதுக்கப்புறமா போட்டு லைட்டாக தூக்குன மாதிரி தூக்கி பிடிச்சோம்னு வைங்க, டிராக்டர் பாட்டுக்கு போயிடும். பசங்க வராங்க, வந்து கைத்தை மட்டும் பக்கெட்டில் மாற்றி விட்டாங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியும், பட் ஆனால் இது பெரிய மரங்க. இறங்கிங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெபிலைசர் ஃபுல்லாக ஏற்றி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. அப்படியே மரத்தை கொண்டு வந்து அப்படியே கீழே பலாக்க வைக்கணும், அதாவது டேமேஜ் ஆகக்கூடாது. அப்படியே வைக்கிட்டீங்களாண்ணா? ஓகே டன். பார்க்குறதுக்கு வேணால் கொஞ்சம் வண்டி ஸ்பீடு இருக்கிற மாதிரி தெரியலாம், பட் ஆனால் ஆர்பிஎம் வந்து கணக்கான ஆர்பிஎம் தான். 1000 ஐடியல்லையும் அவ்வளோதான் வரும்னு சொல்லி வச்சுங்களேன். ஐடியல் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் ஒரு சில வேலைக்கு ஒரு சில மாதிரி தான் எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி ஓட்டணுமோ அந்தந்த இடத்துல அந்தந்த மாதிரி ஓட்டணும். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் மரம் டேமேஜ் ஆகாமல் அப்படியே பொறுமையாக எடுக்கணும். கொஞ்சம் கூட தோல் உரிக்கக்கூடாது, பக்குவமாக தான் பண்ணணும். அதுதாங்க. ஸ்பீடுக்கெல்லாம் ஒரு குறையும் இல்லைங்க, நல்லா ஸ்பீடாக வேலை செஞ்சுருவாங்க. தங்க ரதங்க. மரத்தை கயிறு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. கயிறு கட்டி முடிச்சோடனே அப்படியே அலேக்கா தூக்கி அப்படியே வேற மட்டும் கீழே இறக்கி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மண்ணை தள்ளி மூடணும். அடியில் வர பாறை வந்துருச்சு. அடியில் பாறை வந்துருச்சுங்க. என்னங்க ஆளும் சரியா போயிருங்க, கொஞ்சம் லூஸ் வேணும் இல்லைங்க? இல்லை அதையவே களைச்சி விட்டுட்டுங்களா? இல்ல அங்கேயே கூட கிளச்சி விட்டுட்டீங்களா? ஆமா, எப்படியும் ஒரு 5 அடியாவது வேணுங்க. போட்டுங்களா? ஆக்சுவலாக ஆமாம், அது சைடு ஏதோ கடக்க முடக்க பாறை என்னன்னு தெரியல. இந்த சைடு பாறை தானே வருது. பாறை தானே வருது. இதை மூடிட்டுங்களா? ஓகே டன். அடுத்த புள்ளியை மறைக்க போகிறோம். இங்கே சரிங்க.
முடியாத ஆழம் போகணும். இங்கேயும் கொஞ்சம் டைட்டாக தான் வருது. அடியில் என்ன நிலமையில் இருக்குன்னு தெரியுங்க. மண்ணு வேணா அருமையான மண்ணுங்க. செவ செவ செவன்னு செம்மண்ணு அது அற்புதங்க. சூப்பராக போகுதுங்க. ஆமாங்க தலைவர் இங்கே எடுத்துருக்கலாம் முதல்ல. நமக்கு எப்படி தெரியுங்க? சரிங்க சும்மா போதுங்க. இன்னொரு அரை பக்கெட் மட்டும் சேர்த்து எடுக்கிட்டுங்களாங்க? சரி ஒரு பக்கெட்டு சேர்த்து எடுத்துக்கிறேங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு புளி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதே போல் தான் சேம் ஐடியா, சேம் மெத்தட். ஃபுல்லு குழி எவ்வளோ அளவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு அடியில் ஃபுல்லு இலக்கி விட்டுறணும். ஆக்சுவலாக மரம் இருக்குது பார்த்தீங்களா, மரத்தோட வேருக்கும் வேர் வச்சாலும் அந்த சைடு கேப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அரை அடியாவது மிச்சம் இருக்கணும். அதாவது லூஸ் மண் இருக்கணும். நல்லா கடிச்சிக்க பிடிச்சிக்கணும்லாம் வைக்கக்கூடாதுங்க. அப்போ தான் அந்த வேருக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரீயாக இருக்கிறதுனால அப்படியே வளர்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். நம்ம பாட்டுக்கு கடிச்சிக்க பிடிச்சிக்கணும் டைட்டாக உள்ளே சொருவன மாதிரி இறக்கணும்னு வைங்க, அது நல்லா இருக்காது. அதாவது அது அந்த வேர் வழியாக ஊட்டச்சத்து போகிறதுக்கு கொஞ்சம் கடுசாக இருக்கும். லூஸ் மண்ணாக இருந்ததுன்னா அந்த லூஸ் மண்ணிலேருந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன் இருக்கும். டைட்டாக இருக்கிறப்போ சொருவி வைக்கிறோம்ல. ஓகேங்க, ஆளெல்லாம் எடுத்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு மரத்தை எடுத்துகிட்டு வந்து நடுறது தாங்க வேலை. சரிங்க. வரேங்க. மரத்தை எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஆக்சுவலாக இவங்க தலைவில் போட்டு கட்டி வச்சுட்டாங்களா. இப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்க, எல்லாமே சயின்ஸு கலந்துருக்குதுங்க. சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது அதாவது ஒரு மரம் வந்துட்டு வேறு ஒரு வெயிட் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா மரத்தோட கிளை வந்துட்டு ஒரு வெயிட் இருக்கும். அதுக்கு ஈக்குவலாக சென்டர் ஆஃப் போட்டு தூங்கினோம்னா மரம் வந்துட்டு எந்த பக்கமும் சரியாக ஒரு பக்கமாக சாஞ்சிட்டு போகாமல் சென்டர் அப்படியே தூக்கிக்கலாம். பட் ஒரு காசை போட்டோம்னா ஒரு சைடாக இழுத்துட்டு வரும்னு வச்சுக்கோங்களேன். இதுலேயும் சயின்ஸ் இருக்குது. நான் நிறைய வீடியோவில் தான் சொல்லியிருக்கேன். பட் இது என்ன ஒரு கொஞ்சம் தூரம் தானே, ஹைட்டில் தூக்கி வச்சு கொண்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாங்க, வலிக்கிட்டு தான் விழுவுங்க. சொன்ன அதே சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாற்றி போடுறாங்க. இதாங்க கிரிக்கெட்டு ட்ரைனிங்க்கு உண்டான ஒரு கிரவுண்டு. சுற்றி பால் வெளியே போகாத இருக்கிறதுக்கு. ஓகேங்க, கட்டி முடிச்சாச்சு. நீ பக்கெட்டை கொண்டு போயிட்டு மாட்டி எடுத்துகிட்டு போக வேண்டியதான். கொஞ்சம் வேறு பக்கம் தள்ளுனா பரவாயில்லை. ஓகே,
இடத்துல தான் மரத்துக்கும் நெட்டுக்கும் சென்ட்ரல்ல வருமே. இல்ல வேண்டாம் வேண்டாங்க. சரிங்க. மண்ணு மேலே போயிட்டுங்களாங்க. சரிதுண்ணா, அடியில சரியுது, அடியில காயம் போகுது. இப்படிதான் தூக்கி நடந்துங்க. இல்ல அது தூக்கவே தேவையில்லை, வேற அடியில தள்ளி விட்டோம்னா உள்ள போயிருங்க. விட்டுங்களா? நான் இருங்க இருங்க இடிச்சுக்கிட்டு இருக்குது. விட்டு இருங்க இருங்க இருங்க. இல்ல கைத்த மட்டும் உள்ள சொறி விடுங்க, அப்படியே இழுத்து பிடிச்சிக்கிறேங்க இந்த பல்லுல. நான் கைத்துல அப்படியே பிடிச்சி தூக்கிட்டா. சரிங்க, பக்கெட்லயே தள்ளிட்டா. கைத்துல பண்ற மாதிரி ஆக்சுவலா இது வீர விளையாட்டு. நான் இந்த சைடு மண்ணை தள்ளி விட்டு தூக்கிக்கலாங்கண்ணா. மண்ணே தள்ளி விட்டு இந்த பக்கம், நமக்கு இந்த பக்கம் தான் நவரணும். இந்த பக்கம் மண்ணை தள்ளி விட்டு அப்படியே தூக்கிக்கலாங்க. ஆக்சுவலா பக்கெட் வந்துட்டு மரத்துல படவே கூடாதுங்க. அதுதான் இப்போ உள்ள ஒரு பிரச்சனை.
பக்கெட்டோட இது வந்துட்டு பட்டுச்சுன்னா காயமாகும். अंदर डाला भैया, अंदर अंदर. भैया नौंदुकங்க भैया जाओ. அதான் கயிறு ஸ்லிப் ஆயிருந்தா டீத்து முனையில இருக்குது. ஆனா ஆனா எதுவும் ஆட்டிடாதீங்க. அங்க போகணும் மரம் இங்கதான் வரு மேட்டு போங்க இந்த மேட்டு போங்க மேட்டு போங்க இந்த மேட்டு போங்க அடிட்டு போங்க. மேல இருக்கா மேல இருக்கு மேல இருக்கியா இல்ல லைட் பிடிச்சா லைட் பிடிச்சிருக்கா லைட்டா பூசிருக்கா அந்த பக்கம் பாருடா. சரிங்க. அது உருவாஞ்சு இருக்குது விட்டு உழுத உருவீர போகுது. மரம் நேரா இருக்குதா? இருங்க அப்படியே கயிறு கயிற்றுலயே வச்சு தள்ளுறேன். போதுமான்னு பாத்துங்க. போதுமா? கரெக்டா? ரெண்டு ஆட்டாட்டினா வேறு கடையில் மண்ணு போய்க்கும். போங்களா? ஓகே, அந்த மண்ணை வந்து ஆக்சுவலாக சைடு சுற்றியும் பாத்தி கட்டி விடுவாங்க. அதனால அதை அப்படியே விட்டுற சொல்லிட்டாங்க, போதுன்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் அப்படியே இந்த சப்போர்ட் பண்ணுற வகையில் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஹைப்புன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஹைப்பெல்லாம் பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர். பார்த்து வரமா வீடியோ. இனி ஒரு அடுத்த நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன். பாய்.